ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது. ஏன்? ஆன்மீக காரணம் இதுதான். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனா ஆன்மீக ரீதியாக இந்திரனின் பாவங்கள் 4 பாகங்களாக பிரிகிறது. இவை சாபம், வரம் என இரு தன்மையாகிறது. உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் பூமி, நீர், மரம், பெண் என 4 பேரிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதில் வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னைத்தானே சேமிப்படுத்திக் கொள்வது வரமாகிறது. நீர் நுழைத்து தன்மை சாபமாகவும் அதுவே பாவம் போக்கும் புண்ணிய தீர்த்தமாவது வரமாகவும் கொடுக்கப்படுகிறது. திருவிளையாடல் புராணம், அதுவும் திருவிளையாடல் புராணத்துக்கும் இதற்கும் தொடர்புடையதா சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள் பற்றி ஒரு நூல் திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த நூலில் இந்திரன் பயிற்சித்த படலத்துல இந்திரன் தேவலோக மாதர்களின் நடனத்தில் மயங்கியிருந்த சமயத்துல தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரன் அவரை கண்டுகொள்ளாததால அவர் கோபத்துடன் சென்று விடுகிறார். குருவை அவமதித்ததன் பலனாக நாட்கள் செல்ல செல்ல இந்திரலோகத்தின் அழகும் வளமும் குறைய துவங்குகிறது. குருவின் கோபத்தால் தான் இந்த நிலை என இந்திரனுக்கு விளக்குகிறார் பிரம்மன். காலியாக உள்ள குருவின் இடத்துல அசுரனான துவஸ்தாவின் மகன் விஸ்வரூபன் தேவகுருவாக பிரம்மாவின் ஆலோசனைப்படி முடிவெடுக்கிறான் இந்திரன். தேவர்கள் நலனுக்காக இந்திரன் நடத்திய யாகத்துல அசுரர்கள் நலனுக்கான மந்திரத்தை சொல்கிறான் விஸ்வரூபன். இதை அறிந்து அவன் 3 தலைகளையும் துண்டித்து விடுகிறான் இந்திரன். இதனால குரு அவமதித்த பாவம், அசுரனை தேவகுரு ஆக்கிய பாவம், குருநிலையில இருப்பவனை கொன்ற பாவங்கள் இந்திரனுக்கு வருகிறது. மகனின் கொலைக்காக இந்திரனை பயிற்சித்த துவஸ்தா தனது மகன் பேரிலேயே மற்றொரு அரக்கனை உருவாக்குகிறார். அவனை அழிக்க ததிசி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து அதனை வைத்து அரக்கன் விஸ்வரூபனை அழிக்கிறான் இந்திரன். இதனால பிரம்மஹஸ்தி தோஷமும் அவனை பிடிக்கிறது. இந்த பாவங்கள் நீங்க பூமியில கடம்பவனத்தில் வீட்டிற்கும் சுந்தரேஸ்வரரை தங்க தாமரை கொண்டு அர்ச்சனை செய்து பாவங்கள் நீங்க பெறுகிறான் இந்திரன். இருந்தாலும் இந்திரன் பாவங்கள் அழியவில்லை. இந்த பாவங்கள் 4 பாவங்களாக பிரிகிறது. இவை சாபம், வரம் என இரு தன்மையாகிறது. உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் பூமி, நீர், மரம், பெண் என 4 பேரிடம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதுல வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னைத்தானே சேமிப்படுத்திக் கொள்வது வரமாகிறது. நீர் நுழைத்து தன்மை சாபமாகவும் அதுவே பாவம் போக்கும் புண்ணிய தீர்த்தமாவது வரமாகவும் கொடுக்கப்படுகிறது. மரத்திற்கு பிசின் சாபமாகவும் வெட்டினாலும் மீண்டும் துளிர்விடும் தன்மையை வரமாகவும் கொடுக்கப்படுகிறது. பெண்ணிற்கு மாதவிலக்கு சாபமாகவும் அதன் மூலம் அதீத சக்தி பெற்று தெய்வத்துக்கு சமமான தாய்மை நிலைய வரமாகவும் வழங்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கிறது. நமது உடல் 5 விதமான கோஷங்களால இயங்குகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அனந்தமய கோஷம் என்னும் இந்த 5 ஆற்றல்களால நமது உடல் இயங்க தசவாயுக்கள் எனப்படும் 10 விதமான வாயுக்கள் உதவுகிறது. அவற்றில் முக்கியமானதுதான் பிராணன், அபானன். பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது, அபானன் என்பது கீழ் நோக்கி செல்லக்கூடியது. முக்கியமாக என்ன காரணத்தால கோயிலுக்கு செல்லக்கூடாது? மாதவிடாய் காலத்துல அபானன் என்கிற வாயு அதிக அளவுல செயல்படுவதால உடல்ல வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. பிராணன் குறைவாக செயல்படுவதால மாதவிடாய் காலத்துல சோர்வு ஏற்படுகிறது. கோயில்கள்ல மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட எந்திர தகடுகள் பதிக்கப்பட்டு அதன் மீது தெய்வ விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதால அங்கு பிராணசக்தி அதிகமாக காணப்படும். பிராணசக்தி அதிகம் உள்ள கோயில்கள்ல அபானன் வாயு அதிகம் செயல்படும். மாதவிடாய் காலத்தில் சென்றால் எதிர்மை ஆற்றலால நமக்கு பல நோய்கள் வரக்கூடும் என்பதாலேயே மாதவிடாய் காலத்துல கோயில்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டிய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். அதனாலே நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் பூஜை செய்யலாமா? விரத நாட்கள்ல மாதவிடாய் ஏற்பட்டா என்ன செய்வது? உதாரணமாக 6 நாட்கள் சஷ்டி விரதம் இருக்க நினைத்த பல பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல விரதம் முழுமையாக முடிக்க முடியாமல் போயிருக்கலாம். இது போல பல நாட்கள் விரதம் அல்லது பூஜை செய்யும் போது பரிகாரம் அல்லது கோயிலுக்கு போகும்போது அதற்குள் மாதவிடாய் வந்துவிட்டால் இப்போது பூஜை செய்வதா அல்லது விரதம் இருப்பதா இல்லையா, மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டுமா என்ற கேள்வி தோன்றும். மாதவிடாய் காலத்துல பெண்கள் பல விஷயங்களை செய்யக்கூடாது என்று கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக சமையலருக்கு போவது, ஊறுகாயை தொடுவது, பூஜை செய்வது அல்லது கோயிலுக்கு செல்வது போன்றவை உள்ளது. கால மாற்றத்துக்கு ஏற்ப இவை மாறி வந்தாலும் விரதம் இருப்பது, சடங்குகள் மற்றும் பூஜைகள் நடக்கும் போது மாதவிடாய் ஏற்பட்டா என்ன செய்வது? நடைமுறை காரணம். பண்டைய காலத்துல மரங்கள் மற்றும் சடங்குகள் இல்லாம வழிபாடு முழுமையடையாது என கருதப்பட்டது. அது முடிக்க நிறைய நேரம் ஆகும். மாதவிடாய் காலத்துல பெண்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து சடங்குகளை செய்வதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக 5 நாட்களும் பூஜை வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருந்தனர். முக்கியமாக 1 பூஜை அல்லது விரதத்துக்கு இடையில மாதவிடாய் வந்தா பூஜை மற்றும் விரதத்தை முழுமையடையாமல் விடாதீங்க. மாதவிடாய் முடிந்த பின்னர் மீண்டும் தொடரவும். 2 மானசீகமாக மந்திரங்களை உச்சரிக்கவும் மற்றும் மாதவிடாய் காலங்களில் உங்கள் உடல்நலத்தை பொறுத்து விரதம் செய்யலாம். முக்கியமாக அம்மன், பெண் தெய்வங்கள் சார்ந்த விரதம் இருந்தா தாராளமாக பூஜை செய்யலாம். உங்கள் பூஜையை மற்றொரு குடும்ப உறுப்பினரால செய்து முடிக்கவும். 4 ஏதேனும் ஜோட பரிகாரம் அல்லது பூஜை நடந்து கொண்டிருந்தா அதை தொடரலாம்.
5வது நாள்ல இருந்து தொடங்கலாம். நீங்கள் தொடர் விரதமோ பூஜை இருக்கும்போது மாதவிடாய் ஏற்பட்டா அதை முதலிருந்து மீண்டும் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. மாதவிடாய் முடிந்து 5வது நாள்ல இருந்து மீண்டும் தொடங்கலாம். உதாரணமாக நீங்கள் 6வது வாரம் விளக்கேற்ற வேண்டும் என்று வேண்டியிருந்தா 2 வாரங்கள் முடித்த பின்னர் 1 வாரம் ஏற்ற முடியாமல் போனா மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டாம். இப்படிப்பட்ட வாரத்தை விட்டு அடுத்த வாரத்துல 3வது வாரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவும். எந்த விரதத்தின் போதும் மாதவிடாய் ஏற்பட்டா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நோன்பை முழுமையடையாம விடாதீங்க. வீட்டுல நீங்க தினமும் பூஜை செய்து கொண்டிருந்தா பூஜையை வேறொரு மூலமாக செய்யலாம். இதன் மூலம் விரதத்தின் முழு பலனையும் பெறுவீங்க. முக்கியமாக மாதவிடாய் காலத்துல பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது என கூறுவது தீட்டு என்பது இறைவன் கொடுத்த வரம். தீட்டு வரவில்லை என்றால் குழந்தை பிறக்காது, வம்சம் தழைக்காது, உலகம் இயங்காது. பெண் என்பவள் உலகின் மிகப்பெரிய சக்தி. முன்னோர்கள் நடத்தியவாறே நடத்தினா உத்தமம். ஆனா காலப்போக்கில் இதனுடைய தர்பாரியமே தெரியாம அவர்கள் மனம் காயம்படும்படி ஒதுக்கி வைப்பது சரியல்ல. பெண்ணின் மாதவிடாய் காலத்தின் போது அவர்கள் கோயிலுக்கு உள்ளேயோ அல்லது வீட்டில் இருக்கும் பூஜை அறையின் உள்ளேயோ செல்ல அனுமதிப்பதில்லை. வீட்டின் மற்ற உறுப்பினர்களை விட்டு தள்ளியே இருக்க வேண்டும். ஊறுகாயை தொடக்கூடாது, சமையல் அறைக்குள்ள நுழையக்கூடாது என இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். சுருக்கமா சொல்ல போனா மாதவிடாய் காலத்தின் போது யாருடனும் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று மரபு சார்ந்த இந்த பழக்க வழக்கங்கள் தென் மாவட்ட கிராமங்கள்ல இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனா இதுல ஒளிந்திருக்கும் அற்புதமான விஞ்ஞான காரணங்கள் குறித்து பொதுவாக பெண் குழந்தைகள் பூ பெய்தும் காலம் குழந்தை பருவமாகவே இருக்கிறது. வழக்கமாக ஆடி ஓடி விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தைக்கு திடீரென இரத்த கசிவு ஏற்படுவது உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்வை ஏற்படுத்தும். ஆனா அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால எப்போதும் போலவே விளையாடி கொண்டே இருப்பாங்க. இதனால இரத்த கசிவு அதிகமாகும். இதனால மிகவும் சோர்வுடன் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அவர்களை மிகவும் சுத்தமாக பாதுகாக்க வேண்டும், நல்ல ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனா இது குறித்து சாதாரணமாக சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால நம் முன்னோர்கள் இதற்கென்று ஒரு சாஸ்திரம் அமைத்து சில சம்பிரதாயங்கள் மூலம் அவர்கள் தனியாக அமர வைக்க வேண்டும். எங்கும் செல்லக்கூடாது என்று தெய்வத்தின் பெயரை சொல்லி இப்படி ஒரு முறையை வைத்துள்ளனர். முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் பெண்களின் உடல் மிகவும் உஷ்ணமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். உடல்ல ஏற்படும் வெப்பமானது சில குறிப்பிட்ட பொருட்களை தொட்டா அது கெட்டு போகக்கூடும். அதனாலதான் சமையலருக்குள்ள நுழையக்கூடாது என்கின்றன. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதால யாரையும் தொடாம தனியாக இருப்பதுதான் நல்லது. அதனாலதான் அந்த சமயத்துல பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் இருக்கும். முக்கியமாக நமது முன்னோர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க, மாதவிடாய்க்கு மட்டுமல்ல அம்மை நோய் வந்தா கூட அப்படிதான் தனிமையில் இருக்க சொன்னார்கள். அந்த காலத்துல அம்மை போட்ட வீட்டுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது என்று வேப்பிலைய வீட்டின் முன்பு வைப்பாங்க. அப்போது அது ஒரு நல்ல கிருமி நாசினியாகவும் செயல்பட்டது. யாரும் அந்த வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல அடையாளமாகவும் இது இருந்தது. அதுபோலவே மாதவிடாயின் போது பெண்கள் மீது ஒரு விதமான ரத்த வாசனை வரும் என்பதால அவர்களை எந்த துஷ்ட சக்திகளும் அண்டக்கூடாது என்றோ சில விஷமுள்ள பூச்சிகளும் மிருகங்களும் அண்டக்கூடாது என்றோ தனிமையில பாதுகாப்பாகவும் வேப்பிலையுடனும் நமது முன்னோர்கள் இருக்க சொன்னார்கள். மேலும் அந்த காலங்களில் பெண்களுக்கு மாதவிடாயில் ஏற்படும் ரத்த வெளியேற்றத்தை மறைக்க போதிய வசதி இல்லை. தாங்கள் உடுத்தும் சாதாரண புடவையின் துணியையே பயன்படுத்தினாங்க. அது அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்காது. அதனால வெளியே செல்ல வேண்டாம் என்றும் குறிப்பாக கோயில் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறினார்கள். அவர்கள் கோயில் மட்டுமல்ல அந்த 3 நாட்களுமே வேறு எந்த இடத்துக்கும் செல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னால் இந்த மாதவிடாய் நாட்கள்ல நமது உடல்ல சக்கரங்கள் எல்லாம் கீழ் நோக்கி செயல்படும். அதனால புவியீர்ப்பு சக்தியால ஈர்க்கப்பட்டு ரத்தப்போக்கு அதிகமாக கூடும். சாதாரண நாட்கள்ல பெண்கள் உடல் இருப்பதை போல மாதவிடாய் நாட்கள்ல இருக்காது. பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனை அனைத்து பெண்களுமே உணர்ந்திருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான அறிவியல் காரணமாகும். அதனால இந்த விஷயத்தை நாம் மரபு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்க வேண்டுமே தவிர பெண்களை அடிமைப்படுத்துதல், ஒடுக்குதல், ஆணாதிக்கம் என்று நினைக்கக்கூடாது. முக்கியமாக இந்த விஷயங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க பெண் உடல்நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்போதுதான் நாப்கின் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அநேக பெண்கள் மாதவிடாய் காலங்களில் எவ்வாறான சுகாதார விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என நன்கு அறிந்துள்ளனர். ஆனாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும், ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் என்பதின்றி தீட்டு என்ற வார்த்தையை கூறி காயப்படுத்துகின்றனர். இந்த தீட்டு என்பது இறைவன் கொடுத்த வரம். தீட்டு வரவில்லை என்றால் குழந்தை பிறக்காது, வம்சம் தழைக்காது, உலகம் இயங்காது. பெண் என்பவர் உலகின் மிகப்பெரிய சக்தி. அவர்களை நம் முன்னோர்கள் நடத்தியவாறே நடத்தினா உத்தமம். ஆனா காலப்போக்கில் இதனுடைய பாரம்பரியம் தெரியாமல் அவர்கள் மனம் காயம்படும்படி ஒதுக்கி வைப்பது சரியல்ல. நம் முன்னோர்கள் ஒதுக்கி வைக்கவில்லை, பாதுகாத்தார்கள். பெண்களை தெய்வமாக மதித்தார்கள். முக்கியமாக மாதவிடாய் காலத்துல இதை மட்டும் செய்யாதுங்க, அப்புறம் ஆபத்து தான். பெரும்பாலான மகளிருக்கு மாதவிடாய் காலங்களில் மிகவும் கடுமையானதாக பார்க்கப்படுது. அந்த சமயத்துல ஒரு சிலர் தன் உடலுக்கு ஒத்துழைக்காத உணவை சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு பெண்களின் உடலும் ஒவ்வொரு வகையில இருக்கும். அவர்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படும் அனுபவம் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா பொதுவாகவே பெண்கள் மாதவிடாய் காலங்களில் சில விஷயங்களை செய்தால் பின்பு உடல்நலக் குறைவு ஏற்படும் என மருத்துவர்கள் கருத்துரைக்கிறாங்க. சில மருத்துவ ஆராய்ச்சிகளும் அதற்கு சான்றாக அமைகிறது. அப்படி மாதவிடாயின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இங்க பார்க்கலாம். தண்ணீர் குடிப்பது. இது மாதவிடாய் காலத்துல மட்டுமல்ல எல்லா காலத்திலும் செய்யக்கூடாத தவறாகும். குறிப்பாக மாதவிடாய் நேரத்தில்
பலருக்கு பசி உணர்வு கூட ஏற்படாத நிலை வரலாம். இந்த நேரத்தில் தண்ணீர் குறைவாக குடிக்கவே கூடாது என்கின்றனர் மருத்துவர்கள். இதற்கு காரணம் பலர் மாதவிடாய் சமயத்தில் அடிக்கடி கழிப்பறைக்கு செல்ல விரும்புவதில்லை என்பதுதான். ஆனா தண்ணீரை தேவையான அளவு குடித்தா வயிறு வீக்கமாவது, வயிறு வலி, நீர்ச்சத்து இல்லாதது, தலைவலி வருவது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம். தண்ணீர் மட்டுமல்ல, மாதவிடாய் காலத்துல நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளையும் பெண்கள் எடுத்துக்கொள்ளவும். முக்கியமாக வேக்சின் செய்வது. கை கால்கள், அக்குகள் மற்றும் அந்தரங்க பகுதியில் இருக்கும் முடிகளை எடுக்க பெண்கள் பலர் வேக்சின் செய்வது வழக்கம். இதை செய்கையில எந்த இடத்துல வேக்சின் செய்கிறோமோ அந்த இடத்துல அதிக வலி ஏற்படும் என்பது அதை செய்பவர்களுக்கு தெரியும். மாதவிடாய் சமயங்கள்ல நமது சருமம் இன்னும் கூட மிருதுவாக மாறும் என கூறப்படுகிறது. இதனால இந்த சமயத்துல வேக்சின் செய்ய வேண்டாம் என்றும், முடிந்த சில நாட்களுக்கு பிறகு இதை செய்து கொள்ளலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மாத்திரைகள். பலருக்கு மாதவிடாய் காலங்களில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வயிற்று வலி ஏற்படும். இதற்காக மருத்துவர்களும் வலி நிவாரண மாத்திரைகளை எழுதி கொடுக்கின்றனர். இது அந்த சமயத்திற்கு வலி ஏற்படாமல் இருந்தாலும் அதற்கு பின்னர் உடல் உபாதைகளை ஏற்படுத்த என சில மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இந்த வலி நிவாரண மாத்திரைகளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் மருந்துகளால வாயு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளதான். அதனால பெரும்பாலான சமயங்களில் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விட்டு ஹீட் தெரப்பி, வலியை நிவாரணம் செய்யும் உடற்பயிற்சிகள், இயற்கை வைத்தியங்கள் போன்றவற்றை பின்பற்றலாம் என கூறப்படுகிறது. தூக்கம். மாதவிடாய் சமயத்தில் தூக்கம் இல்லாமல் இருப்பது மாதவிடாய் சுழற்சியை இன்னும் மோசமாக்குறது என்கிற மருத்துவர்கள். இந்த சமயத்துல சரியாக தூங்கவில்லை என்றால் மனநல மாற்றங்கள், சோர்வு, உடல் வலி ஆகியவை ஏற்படுமா. அதனால இந்த சமயத்துல சரியான நேரத்தில் தூங்கி எழ வேண்டுமா. காப்பியும் சர்க்கரையும் இயல்பாகவே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பேணியாக்க வேண்டும் என்றால் நமது உணவு பழக்கத்திலிருந்து கஃபைன் மற்றும் சர்க்கரையை நீக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுவதுண்டு. கஃபைன் வயிற்று வீக்கம் மற்றும் ஹார்மோன் மாறுபாடுகளுக்கு சில சமயங்களில் காரணமாக அமைகிறது. மாதவிடாய் காலத்துல இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படலாம். ஆனா அப்படி கிரேவிங் ஏற்படும் போது அதற்கு மாற்றாக இருக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம்.